SRB பேங்க் எக்ஸாமுக்குரிய ஃபஸ்ட்டு சிலபஸில் ஃபஸ்ட்டு டாபிக் கூட்டுறவு மேலாண்மையில் தேர்ட் டாபிக் பார்க்குறோம். சுதந்திரத்திற்கு முன் இந்தியாவில் கூட்டுறவு கோஆப்ரேட்டிவோட மூமெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 4 டாபிக் இதில் இருக்குது. ஃபஸ்ட்டு சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் அறிக்கை. சர் ஃப்ரெட்ரிக் நிக்கல்சன் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் இந்தியாவின் கூட்டுறவு தந்தைன்னு என அழைக்கப்படுகிறார். 1892 முதல்ல ஐரோப்பிய நாடுகளில் ஆய்வு செஞ்சு 1900 இயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர் 1892 முதல் ஐரோப்பிய நாடுகளில் ஆய்வு தான் செஞ்சுருக்காரு. 1895 அப்புறம் 1897 இரு பாகங்களாக அறிக்கையை அவர் கொடுத்துருக்காரு. அவர் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரே வார்த்தையில் அறிக்கை சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் ரைஃபில்சன் சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் ரைஃபில்சன் அப்படின்றது என்னென்னா, ரைஃபில்சன் அப்படின்றது ஜெர்மனியில் இருக்க ஒரு கூட்டுறவு தத்துவம். ஜெர்மனி நாட்டில் அங்கே உள்ள விவசாயிகள் கந்து வட்டியில் கடன்பட்டு கஷ்டப்பட்டு இருக்கிறப்ப அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து செல்வந்தர்கள்ட்டேருந்து முதலீடை பெற்று அதை வச்சு விவசாயம் பண்ணி அவங்க அந்த விவசாயத்தில் வந்த லாபம் மூலமாக கடனை அடைச்சாங்க. நேர்மையாகவும் நியாயமாகவும் கடன் அடைச்சாங்க. ஸோ அந்த முறையை நம்ம இந்தியாவில் பின்பற்றினா சரியாக இருக்கும் அப்படின்றது தான் ஃபைண்ட் ரைஃபில்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் அவரோட அறிக்கையில் சொன்னாங்க. ஆனால் அவங்க அறிக்கையை சமர்ப்பித்த பின்னாடியும் அவரோட குழுவில் மூணு பேரை ஆங்கிலேயர்கள் நியமித்தாங்க. யார் யார் அப்படின்னா, டூபர்னே, ஹென்ரி ஓல், அப்புறம் நிக்கல்சன். இவங்க 3 பேரும் சேர்ந்து அந்த அறிக்கையை மறுபடியும் சிறையை செஞ்சாங்க. இந்தியாவில் ஒரு தனியாக இதுக்குன்னு சட்டம் வேணும், கூட்டுறவு அப்படின்னு மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்கு தனியாக ஒரு சட்டம் வேணும்னு சொல்லிட்டு இவரோட அறிக்கையில் சொல்லியிருந்தார். அதுவே 1904ஆம் ஆண்டு கூட்டுறவு கடன் சங்கங்களின் சட்டமாக இயற்றப்பட்டுச்சு. அப்புறம் 1912ஆம் ஆண்டு கடன் சட்டம் மட்டும் இல்லாமல் கடன் சார்பற்ற சங்கங்களையும் அமைக்கிற வகையில் அந்த சட்டத்தை திருத்தி அமைச்சாங்க. எப்போ அப்படின்னா 1912ஆம் ஆண்டு. இப்போது இந்த இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது 1904ஆம் ஆண்டு கூட்டுறவுக்குன்னு ஒரு சட்டம் இயக்கப்பட்டாங்க. அந்த சட்டம் எதை சார்ந்திருந்துச்சு, கடன் சங்கங்களை மட்டும்தான் சார்ந்திருந்துச்சு. 1912ஆம் ஆண்டு தான் கடன் சார்பற்ற சங்கங்களை அமைக்கிற வகையில் அந்த சட்டத்தில் திருத்தங்களை உருவாக்குனாங்க. நெக்ஸ்ட்டு எட்வர்ட் மெக்லகன் குழு. அந்த எட்வர்ட் மெக்லகன் குழுவில் 1914 அது உருவாச்சு. இந்திய அரசு இந்த குழுவை எதுக்காக அமைச்சாங்க அப்படின்னா, கூட்டுறவு நிறுவனங்கள் சிறப்பாக செயல்பட ஆலோசனை வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழுவை அமைச்சாங்க. அப்போ கூட்டுறவு தான் இந்தியாவோட அருமருந்துன்னு சொல்லி இவங்க குழுவில் பரிந்துரைத்தாங்க. இவங்க தான் என்ன பண்ணாங்கன்னா 3 அடுக்கு முறையை கொண்டு வந்தாங்க. 3 டயர் சிஸ்டம், 3 அடுக்கு முறையை கூட்டுறவில் கொண்டு வந்தாங்க. இவங்களோட முக்கிய பரிந்துரை என்னவாக இருந்துச்சு, உறுப்பினர்களுக்கு மட்டும் கடன் வழங்கணும், உறுப்பினருக்காக மட்டுமே அந்த கடன் பயன்படணும், பயன்பாட்டை அவங்க கடனை ஒரு உற்பத்திக்காக மட்டும் பயன்படுத்துகிறாங்களா அப்படின்றத சரி பார்க்கணும். உறுப்பினர் மற்றும் பிறர் சேமிப்பை பெற்று மூலதனத்தை பெருக்க வேண்டும். சேமிப்பை பெற்று மூலதனத்தை பெருக்கணும். கௌரவமாக ஒரு நிர்வாகம் அமையணும். ஒரு கிராமத்திற்கு ஒரு சங்கம், கண்டிப்பாக ஒரு கிராமத்துக்கு ஒரு சங்கம் இருக்கணும் அப்படின்னு இவங்க இதில் கொடுத்தாங்க. நேர்மை அறிந்து கடன் வழங்கணும். கூட்டுறவு கல்வி ரொம்ப முக்கியம் அப்படின்றதையும் இவங்க அறிக்கையில் பரிந்துரைத்தாங்க. சீரான கடன் வசூல் இருக்கணும். அவங்க உறுப்பினருக்கு கொடுத்த உற்பத்திக்கான கடனை சீரான வசூல் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உறுப்பினர்களிடம் சேமிப்பு சிக்கனத்தை ஊக்குவித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பரிந்துரையில் சொல்லியிருக்காங்க சர் எட்வர்ட் மெக்லகன் கமிட்டியில். நெக்ஸ்ட்டு ராயல் கமிஷன் அக்ரிகல்ச்சர் கமிட்டி. ராயல் கமிஷன் அக்ரிகல்ச்சர் கமிட்டி இந்தியாவில் விவசாயம் தொடர்பான ராயல் கமிஷன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1928 இவங்க அறிக்கையை பரிந்துரைத்திருக்காங்க. இதோட தலைவர் லார்ட் லின்லித்கோ. அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இது கொஸ்டின் வரும். ராயல் கமிஷனோட தலைவர் லார்ட் லின்லித்கோ. இவர் தான் அந்த ஆணையத்தோட தலைவராக இருந்தாங்க. விவசாயத்தின் நிலைகளை ஆராய்ந்து முன்னேற்றத்திற்கான நடவடிக்கைகளை பரிந்துரை செய்கிறதுக்காக இந்த குழுவை அமைச்சாங்க. இந்த குழு மூலமாக என்ன பரிந்துரைத்தாங்க அப்படின்னா, கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் மூலம் விவசாய பொருட்களை நல்ல விலைக்கு விற்க வேண்டும். அதாவது தனியார் மூலமாக விற்காமல் கூட்டுறவுக்குன்னு ஒரு விற்பனை சங்கத்தை உருவாக்க வேணும். அந்த சங்கங்கள் மூலமாக விலை பொருட்களை விற்கணும்னு சொன்னாங்க. குறைந்த வட்டியில் குறுகிய கால கடன் மட்டும் இல்லாமல் நீண்ட கால கடன் கொடுத்தாதான் அவங்க விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு சொல்லிட்டு பரிந்துரை செய்தாங்க. அடுத்து கூட்டுறவு கல்வி ரொம்ப முக்கியம். கூட்டுறவை சிறந்த முறைக்கு கொண்டு வர வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கூட்டுறவு கல்வி முக்கியம் அப்படின்றத இவங்க சொன்னாங்க. கூட்டுறவு தோல்வி அடைஞ்சால் ஒரு இந்திய கிராமத்தோட நம்பிக்கையும் தகர்க்கப்படும் அப்படின்றத இவங்க உறுதியாக தெரிவித்தாங்க. எப்போ ராயல் கமிஷன் 1926
இந்த குழு அமைச்சு 1928 அவங்க அறிக்கை சமர்ப்பிச்சாங்க. அப்போ நீங்கள் இந்த வருஷத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். கமிஷன் அமைச்சது 1926, அவங்க அறிக்கை சமர்ப்பித்தது 1928. நான்காவதா கோஆப்ரேட்டிவ் பிளானிங் கமிட்டி. இது 1946 சுதந்திரம் அடைகிறதுக்கு முதல் வருஷம் இந்த கமிட்டி உருவாச்சு. கூட்டுறவு திட்டக்குழுன்னு சொல்லி தமிழில் சொல்லுவோம். இதோட தலைவராக இருந்தவர் பத்மஸ்ரீ ஆர்ஜி சரையா. இந்த குழுவில் இந்த கமிட்டியில் அவர் என்ன பரிந்துரை செஞ்சாங்க அப்படின்னா, கடன் விவசாயம் சம்மந்தப்பட்ட கடன் மட்டும் இல்லாமல் கூட்டுறவு கடன் நிலையை விரிவாக்கி நுகர்வோர், விற்பனை, வீட்டு வசதி, கைத்தறி, பால்வளம், மீன்வளம், சர்க்கரை ஆலை, நூற்பாலை, தொழில் கூட்டுறவு, இப்படி பல்வேறு துறைகளில் கூட்டுறவு வளர்ச்சி அடைய வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டங்களை வகுத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் 1947 நமக்கு சுதந்திரம் பெற்ற பிறகு இவரோட பரிந்துரையின்படி தான் 5 ஆண்டு திட்டங்களில் இவரோட பரிந்துரைகள் செயல் வடிவம் பெற்றது. அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.